குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 12th 5th சாப்டர் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி பார்க்க போகிறோம் ராஜா. அதில் எக்ஸாம்பிள் 5.2 நல்லா பார்த்துங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன். ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். சர்க்கிளோடைய ஈக்குவேஷனை கண்டுபிடி. டிஸ்கிரைப்டு ஆன் த கார்டு. Per card என்ன 3x plus y plus 5 equal to 0 of the circle x squared plus y squared equal to 16 as a diameter. நல்லா பார்த்துக்க கண்ணு. அதாவது இது ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிளுக்கு இந்த பெரிய சர்க்கிள் ராஜா. இந்த பெரிய சர்க்கிள் தான் x squared plus y squared equal to 16 கொடுத்துருக்காங்க. அதனுடைய கார்டு 3x plus y plus 5 equal to 0. மொத்தம் இந்த பெரிய சர்க்கிளுடைய ஒரு கார்டு. இந்த கார்டை டயாமீட்டராக வச்சுக்கிட்டு ஒரு சின்ன சர்க்கிள் போகுது. அந்த சர்க்கிளை தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ புரியுதா சாமி? எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 16ங்கிற ஒரு சர்க்கிளுக்கு ஒரு கார்டு கார்டுனா நான் தமிழில் சொல்லுவோம் 3x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. இந்த கார்டை டயாமீட்டராக வச்சுக்கிட்ட ஒரு சின்ன சர்க்கிள் வரைகிறோம். இந்த சின்ன சர்க்கிளை கண்டுபிடி. அதுதான் நம்ம கணக்கு. தெரியுதா? நீ குழப்பிக்கவே வேண்டாம். மொத்தம் இது நம்ம பேசிக் ஃபார்முலா மாதிரி பாருங்க. இந்த கோடும் இந்த சர்க்கிளும் வெற்ற புள்ளி வழியாக இன்னொரு சர்க்கிள் போகுது. புரியுதா? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த சர்க்கிள் அண்ட் த லைன். புரியுதா? அதுக்கு இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வழியாக இந்த சர்க்கிள் போகுது. அப்போ நம்ம ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன? சர்க்கிள் ப்ளஸ் லேம்டா இன்ட்டு லைன் ஈக்குவல் டு 0. ஈஸியாக நீ ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த சர்க்கிள் ப்ளஸ் லேம்டா இன்ட்டு த லைன், அதுதான் இந்த சர்க்கிளோடைய ஃபார்முலாவே. புரியுதா கண்ணு? நீ பெரிய ஒன்றுமே இல்லை. அப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த கார்டு அண்ட் த சர்க்கிள் அப்படின்னாவே என்ன பண்ணணும்? நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் plus lambda into equation of the chord equal to 0. அவ்வளோதான். இப்போ லேம்டாவை உள்ள பெருக்கிக்கோ. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். புரியுதா? இப்போ லேம்டா உள்ள பெருக்குனா ப்ளஸ் 3 லேம்டா எக்ஸு ப்ளஸ் லேம்டா ஒய்யு மைனஸ் 16 ப்ளஸ் 5 போச்சுன்னா மைனஸ் 11 ஈக்குவல் டு 0. காரணம் இது தான் பேசிக்கே. ஒன்றுமே இல்லைடா. சர்க்கிள் ப்ளஸ் லேம்டா இன் த கார்டு ப்ளஸ் லேம்டா இன்ட்டு கார்டு ஈக்குவல் டு 0. அதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறது. அப்போ இப்போ பாரு, இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பாரு. நம்ம ஜென்ரல் ஃபார்ம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கா சாமி? இப்போ கம்பேர் பண்ணு. அப்போ 2gக்கு பதிலாக 3 லேம்டா இருக்குது. பாரு, எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் இங்கே 2g இடத்துல 3 லேம்டா. இதிலிருந்து ஜியை கண்டுபிடி. மல்டிப்ளாக இருக்கிற 2 இந்தாண்ட வந்தால் டிவைடு. அப்போ 3/2 லேம்டா. அதே மாதிரி 2fக்கு பதிலாக லேம்டா இருக்குது. அப்போ எஃப் ஈக்குவல் டு லேம்டா பை 2. அப்போ ஜியும் எஃப்பும் கண்டுபிடிச்சிட்டோமா சாமி? அப்போ ஜி எஃப்ங்கும்போது சென்டர் மைனஸ் ஜி மைனஸ் எஃப். அப்போ மைனஸ் ஜி என்ன? 3/2 லேம்டா கமா மைனஸ் எஃப் என்ன? லேம்டா பை 2. நான் சொல்கிறது புரியுதா தங்கம்? கண்ணு, இந்த கணக்கு பார்த்தா தான் பெருசாக இருக்கும். இது ஒன்றுமே இல்லை சாமி. நாம் கண்டுபிடிக்கிற ஈக்குவேஷன் வேணும் அப்படின்னா பாரு, அந்த ஈக்குவேஷன் என்ன? இந்த கார்டும் இந்த சர்க்கிளும் வெற்ற புள்ளி வழியாக தான் நம்ம கண்டுபிடிக்கிற சர்க்கிள் போகுது. அப்போ தேர்ஃபோர் என்ன? ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அவன் கொடுத்துருக்கிற சர்க்கிள் ப்ளஸ் லேம்டா இன்ட்டு கொடுத்துருக்கிற கார்டு ஈக்குவல் டு 0. இவ்வளோ தான் தங்கம். லேம்டாவை உள்ள பெருக்கிக்கோ. ஆர்டராக எழுது. எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு அப்புறம் எக்ஸ் டேர்மு அப்புறம் ஒய் டேர்மு அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம். இது நம்ம ஜென்ரல் ஃபார்ம் கீழே எழுதிக்கோ. அப்போ தான் நீ பார்க்கும்போது 2g எவ்வளவு, அதிலிருந்து g எவ்வளவு, 2f எவ்வளவு, அதிலிருந்து f எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். சென்டர் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ சென்டர் கண்டுபிடிச்சிட்டோமா கண்ணு? இந்த கார்டு நம்ம கண்டுபிடிக்கிற சர்க்கிளுக்கு டயாமீட்டராக இருக்கான். டயாமீட்டர்னா விட்டம். அந்த விட்டத்து மேலே தானே சென்டர் இருக்கும். டயாமீட்டர் மேலே தான் சென்டர் இருக்கும். அப்போ தேர்ஃபோர் இட் இஸ் லைஸ் இன் த டயாமீட்டர். இந்த சென்டரு லைஸ் இன் த டயாமீட்டர். இந்த டயாமீட்டர் மேலே தான் இருக்கும்.
டயாமீட்டர் 3x + y + 5 = 0. நாம் கண்டுபிடிச்ச சென்ட்ரு. புரியுதா தங்கம்? இதில் பாரு, இதை எழுதுனீங்கன்னா உனக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்கடா சாமி. அப்புறம் GF கண்டுபிடிச்சி சென்ட்ரு கண்டுபிடிச்சின்னா 1 மார்க் கொடுத்துருவாங்க. 2 மார்க் ஆயிடுச்சு. சப்போஸ் 3 மார்க்கில் கேட்டா. புரியுதா தங்கம்? அப்புறம் இப்போ இந்த சென்ட்ரு கண்டிப்பாக எது மேலே இருக்கும்? சென்ட்ரு அப்படிங்கிறது என்ன? டயாமீட்டருடைய மிட் பாயிண்ட். புரியுதா? நடுப்புள்ளி தானே டயாமீட்டர். ஒரு விட்டத்தின் நடுப்புள்ளி தான் நமக்கு என்னது? சென்ட்ரு, மையம். அப்போ சென்ட்ரு லைஸ் இன் த டயாமீட்டர். 3x + y + 5 = 0. அப்போ இந்த சென்டரை கொண்டாந்து இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணு. அப்போ இது எக்ஸோடைய வேல்யூ பாயிண்ட் அப்படின்னாவே இது எக்ஸு, இது ஒய்யு. கண்ணு நம்ம ஃபார்முலாவுக்கு தான் -g, -f. இப்போ இது பிரதியிட்டுக்கிட்டோம். இப்போ புரியுதா? அப்போ இந்த சென்ட்ரு இந்த டயாமீட்டர் மேலே இருக்குது அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக புரியுதா -3/2 லாம்டான்னு போட்டுக்கணும். ஒய்யுக்கு பதிலாக -λ/2. கண்ணு புள்ளிங்கிறது எக்ஸோடைய வேல்யூ, ஒய்யோடைய வேல்யூ தான். அப்போ therefore 3 × எக்ஸுக்கு பதிலாக -3/2 லாம்டா போட்டுக்கோ, ப்ளஸ் ஒய்யுக்கு பதிலாக -λ/2 + 5 = 0. இப்போ பாரு 2வை காமனாக எடுத்து கிராஸ் மல்டிபிள் பண்ணு. இங்கே பெருக்கினீங்கன்னா -9 லாம்டா, இங்கே -λ ப்ளஸ் 5 2s are 10 = 0. இந்த 2 போய் இந்தாண்ட டிவைடாக இருக்கிற 2 இந்தாண்ட போய் 0வை மல்டிபிள் பண்ணால் 0 தான். அப்போ மைனஸ் பாருங்கள், இதை மைனஸில் இங்கே ஒரு 9 லாம்டா, இங்கே ஒரு லாம்டா. அப்போ மைனஸில் மொத்தமாக 10 லாம்டா ப்ளஸ் 10 = 0. அப்போ -10 லாம்டாவை இங்கே வச்சுக்கோ, ப்ளஸ் 10 அந்தாண்ட போச்சுன்னா -10, மைனஸ் அடிச்சுக்கலாம். 10 10 அடிச்சுன்னா 1. அப்போ லாம்டா = 1. இதை கொண்டாந்து இது தானே நம்ம இதில் லாம்டாவுக்கு பதிலாக 1 போடு. 1 போட்டிங்கன்னா உனக்கு பாரு x² + y². இங்கே 1 போட்டிங்கன்னா 3x ப்ளஸ் 1 போட்டிங்கன்னா y. கான்ஸ்டன்ட் பாரு, இது 5, இது -16ல் 5 போச்சுன்னா -11 = 0. இவ்வளோ தான் தங்கம். கண்ணு இதில் ரொம்ப 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 ஈஸி, ஒன்றுமே கிடையாது ராஜா. நீ நல்லா பார்த்தினாவே பாருதா ஈக்குவேஷன் ஆகுது. நமக்கு ஆன்சரே இவ்வளோ தான். சர்க்கிள் ப்ளஸ் லாம்டா இன்ட்டு கார்டு = 0. இதில் லாம்டாவை கண்டுபிடிச்சா 1 மார்க். இந்த இது எழுதுனீங்கன்னா 1 மார்க் இருக்குது. சென்டரும் ரேடியஸும் போட்டிங்கன்னா 1 மார்க் இருக்குது. லாம்டாவை கண்டுபிடிச்சி ஆன்சர் போட்டிங்கன்னா 1 மார்க் இருக்குது. 3 மார்க்கில் கேட்டால் இப்படி தான். புரியுதா தங்கம்? நல்லா ஒன்றுமே இல்லை. இப்போ லாம்டாவால் பெருக்கிக்கணும் ராஜா. இதிலிருந்து 2g, g என்ன, f என்ன, சென்ட்ரு என்ன. புரியுதா? இந்த சென்ட்ரு எது மேலே இருக்கும்? டயாமீட்டர் மேலே இருக்கும். த சென்டர் லைஸ் இன் டயாமீட்டர். அப்போ எக்ஸுக்கு பதிலாக -3/2 லாம்டாவை போட்டுக்கணும், ஒய்க்கு பதிலாக -λ போட்டுக்கணும். சிம்பிளிஃபை பண்ணால் லாம்டா கிடைக்கும். அந்த லாம்டாவை கொண்டாந்து இதில் போட்டிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ சொல்கிறது புரியுதா? இதில் கீ பாயிண்ட்டு 4 பாயிண்ட் தான் தங்கம். கவனமாக பார்த்துக்கோ. புரியுதா? அதை மறந்துடாத. தேங்க்யூ.